சாய்ராம். என் அன்பு செல்லமே, ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு உன்னுடைய மனதிலும் உனக்கென்று தனியாக நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டும், அது சாதிக்க வேண்டும், பல பேர் மத்தியில் நாமும் ஒரு நல்ல நிலைமைக்கு வர வேண்டும் என்ற ஒரு எண்ணம் தோன்றியது. பணக்காரனாக இருக்க வேண்டும், எப்படியாவது நம் வாழ்க்கையில் நாம் தனித்துவமாக தெரிய வேண்டும், இப்படிப்பட்ட ஆசைகள் இருந்தது. ஆனால் சமீபத்தில் இந்த ஆசைகள் எதுவுமே உன் மனதில் இல்லை. காரணம், எல்லாம் செய்து தோல்வி அடைந்ததுதான். தங்கமே, எல்லாவற்றையும் செய்து ஏதோ ஒரு விஷயத்தில் தோல்வி அடைந்தாய். பல பல ஆசைகள் இருந்தும் எதிலும் இப்பொழுது நாட்டம் இல்லாமல் குடும்பம் நன்றாக இருந்தால் போதும், நம் பிள்ளைகள், நம்மை சுற்றி இருக்கும் உறவுகள், இவர்கள் நன்றாக இருந்தால் போதுமே தவிர நம் வாழ்க்கையில் என்ன இனிமேல் என்ற ஒரு முடிவுக்கு வந்துவிட்டாய். இனி உன் வாழ்க்கையில் எதுவுமே கிடையாது, மற்றவர்களுக்காக வாழ்ந்து மற்றவர்களுக்காகவே இருந்து விடலாம் என்ற எண்ணம் உனக்குள் தோன்றிவிட்டது. தங்கமே, இப்படிப்பட்ட எண்ணம் வருவதற்கு ஓரிரு வகையில் நானும் காரணம்தான். உன்னுடைய மனதில் நிறைய ஆசைகள் இருந்தது. ஆனால் எதையுமே செய்யாமல் உன்னை ஒரு தனியாக ஒரு ஏமாற்றி உனக்கு துரோகம் செய்துவிட்டேன். என்னை மன்னித்துவிட. காலங்கள் உனக்கான நேரங்கள் என்று காத்திருந்தேன். ஆனால் உன்னுடைய மனதில் என்ன இருக்கிறது என்பதை புரிந்து கொண்ட நான், அதை எப்பொழுது செய்ய வேண்டும் என்று தெரிந்த நான், உன்னை இப்படி சோர்ந்து போக விட்டு இருக்கக்கூடாது. அதற்காக என்னை முதலில் மன்னித்துவிட. இத்தனை ஆண்டுகள் மற்றவர்களுக்காகவே மட்டுமே வாழ்ந்தாய். அதாவது உன்னுடைய குடும்பம், உன்னுடைய உறவுகள், இப்படிப்பட்ட உறவுகளுக்காகவே வாழ்ந்து உன்னுடைய வாழ்க்கையை தொலைத்து விட்டாய். ஆனாலும் உனக்கு முன்பு இருந்த ஆசைகள் எல்லாம் ஒரு கனவாகவே மறைந்து விட்டது. இனி கனவாக மறைய போவது அல்ல. நீ எதையெல்லாம் தேடி அலைந்தாயோ, எது கிடைக்காதோ என்று விட்டு விட்டு இப்பொழுது அமைதியாக மற்றவர்களுக்காக வாழ்ந்து கொண்டு இருக்கிறாயோ, அந்த ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நிரந்தரமாக கிடைக்க உள்ளது. தங்கமே, நீ பண்ண சில கர்ம வினையால் உன் வாழ்க்கையில் நீ நினைக்கும் பொழுது அந்த செயலை செய்யாமல் தட்டி தட்டி விட்டது. ஆனால் நீ பாவம் மட்டும்தான் செய்திருப்பாயா? புண்ணியம் எல்லாம் செய்திருக்க மாட்டாயா? உன்னுடைய புண்ணியத்திற்கான உனக்கான உரிமையையும் உனக்கான அந்தஸ்தையும் நான் கொடுக்க வேண்டும் அல்லவா? ஒருவன் எப்பொழுதுமே பாவம் செய்து கொண்டே இருக்க மாட்டான். அவன் நிச்சயமாக ஏதோ ஒரு நேரத்தில் ஏதோ ஒருவருக்கு புண்ணியம் செய்திருப்பான். அந்த மாதிரி உன் வாழ்க்கையில் நீ கர்ம வினையால் பாதிக்கப்பட்டாய். இனி உன் வாழ்க்கையில் நீ செய்த புண்ணியத்தை அடையும் நேரமோ வந்து விட்டது. இனி உன்னுடைய வாழ்க்கையில் கர்ம வினை கிடையவே கிடையாது. பல பேருக்கு உதாரணமாக வாழ வேண்டும் என்று நினைத்தாய். இனி உன் வாழ்க்கையில் பலருக்கு எடுத்துக்காட்டாக இவள் இப்படி இருந்தாள், ஆனால் இப்பொழுது எந்த அளவுக்கு இவள் வாழ்க்கை முன்னேறி இருக்கிறது, இப்பொழுது இவள் வாழ்க்கை எவ்வளவு நன்றாக இல்லை, ஆனால் இதற்கு பிறகு எப்படி நன்றாக இருக்கிறார் பார் என்று பலரும் உன்னை சொல்லி காட்டும் வகையில், உன்னை வைத்து அவர்கள் முன்னேறும் வகையில் உன் வாழ்க்கையில் பல வித்தியாசமான திருப்பங்கள் ஏற்பட போகிறது. நீ எதை செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டாயோ அந்த விஷயமானது உனக்கு கிடைக்க போகிறது. தங்கமே, இதற்கு முன்பு நடந்ததையோ இப்பொழுது நடந்து கொண்டு இருப்பதையோ எதையுமே நினைக்காமல் இனி நடக்கப் போவதை மட்டும் வாழ்க்கையில் நினைத்து கொண்டே இரு. இனி நடக்கப் போவதையும் நான் சொல்லிவிட்டேன். நீ எதற்கனவு காண்டாயோ, எந்த ஒரு ஆசையை பாதியில் விட்டுவிட்டு உன் குடும்பத்திற்காக உழைத்து கொண்டு இருக்கிறாயோ, அந்த விட்ட கனவுகள் மீண்டும் தொடர்ந்து உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய இமயம் போல மிகப்பெரிய இடத்திற்கு உன்னை கொண்டு செல்ல போகிறது. கவலையின்றி இரு. உனக்காக எக்காலமும் இங்கு சாயான நான் உனக்கு எல்லா ரூபத்திலுமே இருப்பேன். எப்பொழுதுமே கூடத்தான் இருப்பேன். எந்த ஒரு காலமும் உன்னை விட்டு நான் அகல மாட்டேன். எல்லா நாளும் உனக்கு இனி சுபமாகவும் சுபிக்ஷமாகவும் இருக்க நான் இருக்கிறேன். உனக்காக தைரியமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நாத். ஓம் சாய்ராம்.